ஒரு நாள் அரண்மனையில் கிருஷ்ணதேவராயர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். காலை விடிந்ததும் எழுந்த அவருக்கு எதிரில் ஒரு சேவகன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் ஏதோ தோன்றியது அரசருக்கு. இருந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் தனது வேலையை தொடர்ந்து செய்யத் தொடங்கினார் அரசர். அன்று நடக்கவிருந்த செயல்கள் எல்லாமே தள்ளி போனது. இது அந்த சேவகனின் முகத்தில் முழித்ததால்தான் ஏற்பட்ட அபசகுணம் என்று நினைத்தார் அரசர். யோசித்துக் கொண்டே நடந்து வந்த அரசனின் காலில் அருகில் இருந்த நாற்காலி மீது மோதி சிறிது ரத்தம் வந்தது. உடனே கோபமுற்ற அரசர் அந்த சேவகனை தூக்கிலிடுமாறு கோபமாக கூற, அருகில் இருந்த சேவகர்கள் அவனை இழுத்து செல்ல முற்பட்டனர். இதை பார்த்த தென்னாலிராமன் சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய் தென்னாலிராமா என்று கேட்ட அரசர், இல்லை, அவன் உங்கள் முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு சிறு கால்வலிதான் ஏற்பட்டது. இப்போது உங்களுக்கு முகத்தில் விழித்த அவனுக்கு உயிரே போகப் போகிறது. தற்போது யார் அபசகுணம் பிடித்தவர்கள் என்று கேட்டார். கோபத்தில் முட்டாள்தனமாக நடந்து கொண்டதை உணர்ந்த அரசர் தன்னை திருத்திய தென்னாலிராமனுக்கு நன்றியும் அந்த சேவகனுக்கு பரிசும் கொடுத்து அனுப்பினார்.